Hello everyone, நான் உங்க ரிசர்ச் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரேடார் சிஸ்டம் வந்து ட்ரை பண்ண போறோம் Arduino யூஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ ரேடார் அப்படின்றது என்னன்ற ஃபர்ஸ்ட் பேசிக்கா வந்து சொல்லிடுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அல்ட்ராசோனிக் சென்சார் இருக்கா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கா இல்லையா அப்படின்றத சென்ஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேடார் சிக்னல் அந்த ப்ராசஸ் மூலியமா நம்மளால பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸிங் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர். ஓகேவா? ஸோ இது மூலியமா நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கா அப்படின்றது ஷோ ஆகும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டிக் மாதிரி ஒன்று வைக்கிறேன். ஸோ எனக்கு இதுல பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா அந்த ரெட் கலர்ல இருக்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்ற மீனிங். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க. ஓகே, இது பாத்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்ற மீனிங். பேசிக்காக இந்த ரேடார் சிஸ்டம் எங்கே பயன்படுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி பர்பஸில் இருக்குது. சப்போஸ் இப்போ ஏதோ ஒரு எனிமி வந்து நம்ம என்ட்ரன்ஸ்குள்ளே இருக்காங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக சென்ஸ் பண்ணும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஸ்டேஷனில் எந்த சேட்டலைட்ஸ் அது இருக்கா அப்படின்றத சென்ஸ் பண்ணக்கூடியது. முக்கியமாக ஷிப்பிங் பர்பஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரேடார் சிஸ்டம்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்ட் தான் இன்னைக்கு வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நேரம் பேச வேணாம், வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் தேவையான திங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு Arduino போர்டு வந்து வேணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா Arduino U1 போர்டு வந்து ஒன்று எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்டக்கிளை சென்ஸ் பண்ணுறதுக்கு அல்ட்ராசோனிக் சென்சார் வந்து ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகே, இது லெஃப்ட் ரைட் ரொட்டேட் ஆகிறதுக்காக பார்த்தீங்கன்னா முக்கியமாக நமக்கு சர்வோ மோட்டர் வந்து வேணும். இது நார்மல் மோட்டர் கிடையாது, சர்வோ மோட்டர் அப்படின்றது கியர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் சர்வோ மோட்டர் ஒன்று எடுத்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிசியில் Arduino சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ப்ரோக்ராம். நம்ம Arduinoவில் அப்லோட் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் இதுதான் ரேடார் சிஸ்டத்தில். ஓகேவா? ஸோ இந்த ப்ரோக்ராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, இந்த ப்ரோக்ராமில் அப்படி என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத இன்ஸ்ட்ரக்ஷனாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சர்வோ மோட்டருக்கான லைப்ரரி ஃபைல்ஸை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கு மேலே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்ம அல்ட்ராசோனிக் சென்சார் பயன்படுத்தணும் இல்லையா? ஸோ அதில் வந்து 2 பின் இருக்கும், முக்கியமாக ட்ரிகர் பின் அண்ட் எக்கோ பின் அப்படின்றது. ஸோ அதை நம்ம எந்த பின்னில் கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றத இந்த இதில் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 பின்னில் வந்து இன்புட் அவுட்புட் எடுத்திருக்கோம் வாய்டு செட்டப்பில். நெக்ஸ்ட்டு அதே போல் அந்த சர்வோ மோட்டரை எந்த பின்னில் நம்ம அட்டாச் பண்ணோம் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லியிருக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரொட்டேஷனை வந்து டேரக்ஷன் வந்து மாற்ற முடியும். ஓகேவா? ரொட்டேட் த சர்வோ மோட்டர் ஃப்ரம் 15 to 180 டிகிரி அப்படின்றது இருக்கா. ஸோ இந்த ஹைன்றது இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வேல்யூ சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த சர்வோ மோட்டருடைய ரொட்டேஷனுடைய டிகிரியை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாய்டு லூப்லேயே 2 வாட்டி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் ஃபார் லூப்பில். ஸோ இந்த ரெண்டு இடத்துலையும் மாற்றினா மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா அது கரெக்டாக வந்து ரொட்டேட் ஆகும் உங்களுடைய வேல்யூக்கு போல். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பின் வந்து எப்போ ஹை பண்ணணும் எப்போ லோ பண்ணணும் அப்படின்ற கண்டிஷன் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த Arduino சாஃப்ட்வேரில் மேலே டூல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் போங்க. ஸோ இதில் போர்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது Arduino U1. ஸோ அதனால் அந்த Arduino VR போர்டில் போயிட்டு Arduino U1 இருக்கும் பார்த்தீங்களா, செகண்ட் ஆப்ஷனில் Arduino U1 இருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக போர்ட் சீரியல் கம்யூனிகேஷன் போர்ட் வந்து எனேபிள் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா COM10 இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து COM6 COM5 என்ன வேணா இருக்கலாம். ஸோ இந்த கம்யூனிகேஷன் போர்ட்டை வந்து எனேபிள் பண்ணுங்கள், அப்போ தான் ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக அப்லோட் ஆகும். ஓகேவா? ஓகே, இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன் டேரெக்டாக. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரோக்ராம் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா டன் அப்லோடிங் அப்படின்ற ஸ்டேட்டர் பாரில் வந்துடும். ஓகேவா? ஸோ ப்ரோக்ராமில் எந்த ஒரு எரரும் இல்லை, ப்ரோக்ராம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து தேவைப்படுது. ஸோ அந்த சிக்னலை வந்து நம்ம ஷோ பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸிங் அப்படின்ற சாஃப்ட்வேர். ஓகேவா? ஸோ இந்த சாஃப்ட்வேர் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஃபைலாக நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த ப்ராசஸிங் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோடு வந்து ரைட் பண்ணணும். ஸோ அது என்னன்றது சொல்கிறேன். ஓகே, இந்த ப்ராசஸிங் ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்டர்ஃபரன்ஸ் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் நம்ம ப்ரோக்ராம் ஆட் பண்ணிவிட்டு ரன் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ப்ராசஸிங் ஆப்புக்கு தனியாக ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி வேர்ட்பேட் ஃபைல்ஸில் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா காப்பி பண்ணிவிட்டு ஸோ அந்த ப்ராசஸிங் ஆப்பில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆக்சுவலாக இங்கே யூஸ் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டில் ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிங்க. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்சஸ் பண்ணணும். என்ன அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா மை போர்ட் நியூ சீரியல் திஸ் காம் 96600 இருக்கா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கம்யூனிகேஷன் போர்ட் என்ன அப்படின்றத என்டர் பண்ணால் தான் கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒயர்லெஸில் கிடையாது, நம்ம யூஎஸ்பி கேபிள் மூலிமா தான் அந்த சென்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதனால் இந்த இடத்துல கம்யூனிகேஷன் போர்ட் என்னவோ அதை தான் செலக்ட் பண்ணணும். இதில் இந்த கம்யூனிகேஷன் போர்ட்டை எப்படி நம்ம வந்து ஃபைன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ Arduino சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு மேலே டூல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா?
ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் நம்ம என்ன கம்யூனிகேஷன் போர்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத ஷோ ஆகும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா COM10 அப்படின்றத யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து அது என்ன வேணாலும் இருக்கலாம், COM5 இருக்கலாம், COM6 இருக்கலாம். ஸோ அதை தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்டர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு COM10 அப்படின்றதுனால நான் COM10 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன கம்யூனிகேஷன் போர்ட் இருக்கோ அதை வந்து என்டர் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ப்ராசஸ் வந்து முடிஞ்சது. ஸோ இதை நம்ம ரன் பண்ணிவிட்டு ஸோ நம்மளுக்கு எங்கெல்லாம் ரேடார் சிக்னல் ஃபைண்ட் ஆகுது அப்படின்றத இதில் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி ஆர்வர்ட் கனெக்ஷன் எப்படி அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரெட் போர்டு வந்து எடுத்திருக்கேன். ஸோ நம்மளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய காம்பனன்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பிரெட் போர்டில் ப்ளேஸ் பண்ணி தான் மேக் பண்ண போகிறோம். ஓகே, இந்த அல்ட்ராசோனிக் சென்சாரை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வருக்கு பார்த்தீங்களா, ஸோ இதுக்கு மேலே தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ நம்ம டேரெக்டாக இது மேலே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹைட் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு சின்ன ஸ்டாண்டு மாதிரி பிவிசியில் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அல்ட்ராசோனிக் சென்சாரை இந்த பிவிசியில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளூகன் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இது மூலிமா இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த அல்ட்ராசோனிக் சென்சாரை பார்த்தீங்கன்னா இந்த சர்வோ மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மூலிமா இதை டைட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டினோவையும் இந்த அல்ட்ராசோனிக் சென்சரும் எப்படி கனெக்ஷன்ஸ் கொடுக்குறது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஜம்பர் ஒயர் தான் வந்து பயன்படுத்த போகிறேன். ஓகேவா? ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 டெர்மினல் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, இன்னொன்று வந்து எக்கோ, ட்ரிகர், விசிசி. ஓகேவா? ஸோ இந்த 4 டெர்மினலில் ஃபஸ்ட்டு ஜம்பர் ஒயரை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சென்சாருக்கு எவ்வளோ சப்ளை கொடுக்கணும் அப்படின்னா 5 வோல்ட் சப்ளை கொடுக்கணும். அதாவது இந்த விசிசி டெர்மினலை ஆர்டினோ யூஎனோவில் 5 வோல்ட்டில் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிரவுண்ட் சப்ளை கொடுத்துடலாம். கிரவுண்ட் அப்படின்றது இந்த 5 வோல்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிரவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து இது ட்ரிகர் பின், எக்கோ பின் அப்படின்றது 2 இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு ட்ரிகர் பின்னை D10ல் வந்து கொடுத்துருங்க. அதாவது இந்த சைடு இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பின். ஸோ இதில் டிஜிட்டல் 10ல் வந்து கொடுத்துருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எக்கோ பின்னை வந்து டிஜிட்டல் 11ல் வந்து கொடுத்துருங்க. ஓகேவா? சர்க்யூட் டயக்ராம் புரியலனா டிஸ்கிரிப்ஷனில் சர்க்யூட் டயக்ராம் லிங்க் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சர்வோ கனெக்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டெர்மினல் வந்துருக்கும். ஓகேவா? ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌனு, இன்னொன்று வந்து ரெட்டு, ஒன்று வந்து ஆரஞ்சு. ஓகேவா? ஸோ இதில் ப்ரௌன் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டெர்மினல், சென்டர் பின் ரெட் அப்படின்றது பாசிட்டிவ், இந்த ஆரஞ்சு கலர் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கண்ட்ரோல் பின். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்பர் ஒயரை இந்த சர்வோவில் அட்டாச் பண்ணிடலாம். ஓகே, இந்த சர்வோ கனெக்ஷன் கொடுக்கும்போது எது கண்ட்ரோல் பின், எது பாசிட்டிவ், நெகட்டிவ் அப்படின்றத கரெக்டாக கொடுங்க, அப்போ தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ ப்ரௌன் கலர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். ஸோ அந்த நெகட்டிவை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கிரவுண்ட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இந்த டிஜிட்டல் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் நமக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த பக்கம் அந்த டெர்மினல் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எவ்வளோ விசிசி சப்ளை கொடுக்கணும் அப்படின்னா 5 வோல்ட்டு. ஸோ அதே போல் இந்த சைடு பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ செகண்ட் பின், ஸோ இதில் வந்து கொடுத்துருவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கண்ட்ரோல் பின் என்ன அப்படின்றத கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இது ப்ரோக்ராமில் என்ன கண்ட்ரோல் பின் நான் என்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிஜிட்டல் 12 அப்படின்றது கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் 12th பின்னில் இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? நான் சர்க்யூட் கொடுத்ததை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு பிரெட் போர்டில் ப்ளேஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம வந்து சப்ளையும் எது மூலியமா கொடுக்குறோம், நம்ம சிக்னலும் எது மூலியமா வாங்குறோம் அப்படின்னா ஸோ இந்த ஆர்டினோ ஜாக் மூலியமா தான். ஓகேவா? ஸோ இது வந்து பிசியில் கொடுத்துடலாம். பிசியில் கொடுத்தோடனே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வோ வந்து ஆன் ஆக, ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்டினோலையும் லைட் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை சென்ஸ் பண்ணுறத நம்ம வந்து இந்த ப்ராசஸிங் ஆப்பில் பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நான் சொன்னேன் இல்லையா, கம்யூனிகேஷன் போர்ட் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிடுங்க. ஓகேவா? மேலே ரன்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது ரன் கொடுக்குறேன். நமக்கு வந்து ஒரு கிராஃப் ஷீட் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் பாருங்கள் எவ்வளோ டிகிரியில் ரொட்டேட் ஆகுது. ஸோ அதில் எதனா ஆப்ஜெக்ட் இருக்கா அப்படின்றதே நம்மளுக்கு சென்ஸ் பண்ணும். ஓகேவா? இப்போ இது ஃபுல்லாக க்ரீன் கலரில் ஷோ ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பிளேஸ் பண்ணுறேன். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரெட் கலரில் ஒரு டார்க்னஸில் ஒரு கலர் வந்து ஷோ ஆகும். ஓகே, ஸோ பாருங்க. ஸோ இப்போ இந்த பாட்டில் கிட்ட வரும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல ரெட் கலரில் ஷோ ஆகுது. ஓகேவா? ஸோ அதாவது என்ன மீனிங் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல மட்டும் நமக்கு ஒரு அப்டக்கல் இருக்குது, அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இருக்குது அப்படின்ற மீனிங். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து எடுத்துடுறேன். ஸோ பாருங்கள், இப்போ எனக்கு ஃபுல்லாகவே க்ரீன் கலரில் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு எவ்வளோ ஆங்கிளில் கீழே ரொட்டேட் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கலாம். அதே போல் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றத பார்த்துக்க முடியும். ஓகேவா? இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வச்சா தான் நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஷோ ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்சாருக்கும் அந்த ஆப்ஜெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்ட வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த லென்த்தோடைய டார்க்னஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இப்போ பாருங்கள். ஸோ எனக்கு ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் மூலிமா பார்த்துக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ஆர்டினோ யூஸ் பண்ணி ரேடார் சிஸ்டம் பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ இதில் எதனா ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இது போல் நிறைய எலக்ட்ரானிக்ஸ் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், ஸோ ஐஓடி ப்ராஜெக்டாக இருக்கட்டும், ஸோ உங்களுக்கு எதனா வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கான நம்ம வீடியோவை டேரெக்டாக ஈஸியாக அப்லோட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய ஐஓடி ப்ராஜெக்ட் சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை போய் பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஓகேவா? மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் ரிசர்ச் தமிழ்.